ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜ் பெஸ்டா இருக்கு, அந்த காலேஜஸோட ரிவ்யூ என்ன அப்படின்ற பத்தி பார்த்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2024க்கான கட் ஆஃப் அனாலிசிஸ் போட்டுட்டு இருக்கோம். அதாவது 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்த கட் ஆஃப் எடுத்திருக்கேன், பட் இந்த காலேஜில் போகணும்னு ஆசை இருக்கு, இந்த காலேஜ்ல என் கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ்ல போக முடியுமா அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த கட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் தான். ஸோ இந்த கட் ஆஃப்ல லாஸ்டா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் க்ளோசிங் கட் ஆஃப் பத்தின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம என்ன காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1422 தான். சோ மறக்காம இந்த கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐடிஎஸ் தான். இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு 179.5ல, பிசிக்கு 172ல, பிசிஎம்க்கு 163ல, எம்பிசிக்கு 172ல, எஸ்சிக்கு 150.5ல, எஸ்சிஏக்கு 134.5ல, எஸ்டிக்கு 150 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 121.5ல, பிசிக்கு 104.5ல, பிசிஎம்க்கு 106.5ல, எம்பிசிக்கு 106ல, எஸ்சிக்கு 106.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க அப்படிங்கறத ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 182ல, பிசிக்கு 174.5ல, பிசிஎம்க்கு 175ல, எம்பிசிக்கு 177ல, எஸ்சிக்கு 158ல, எஸ்சிஏக்கு 126 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் இருக்கு, ஜிசி இருக்கு, ட்ரிபிள் இருக்கு, இஎன்ஐ இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ்ல என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க அப்படிங்கறத ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க. நம்ம எல்லா கோர்ஸும் கவர் பண்ணோம் அப்படின்னா வீடியோ டூரேஷன் ரொம்ப அதிகமா போயிடும். ஸோ அதனால மேஜரான கோர்ஸ் நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐடின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 176ல, பிசிக்கு 171.5ல, பிசிஎம்க்கு 171ல, எம்பிசிக்கு 169.5ல, எஸ்சிக்கு 151.5ல, எஸ்சிஏக்கு 104.5 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க. இப்போ என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு கோர்ஸுமே என்ன கட் ஆஃப்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க அப்படிங்கறத ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன கட் ஆஃப்ல வந்து லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸஸ் தான் சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பத்தின டவுட்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அட்மிஷன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ்ல 10,000 to 20,000 ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.